பார்க்க போகிறோம்னா ஹைனாஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹைனாவை நம்ம தமிழில் கழுத புலின்னு சொல்லுவோம். அதோட ஃபேமிலி பேர் ஹைனிடே. ஹைனா 22 மில்லியன் இயர்ஸ் அகோ ஆரிஜின் ஆச்சு. இப்போ இருக்கிற யூரோப் ஏஷியன் கான்டினென்ட்டில் தான் அது ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆச்சு. ஹைனாஸ் அது ஆரிஜின் ஆகி ஃபஸ்ட்டு வந்தபோது ஆஃப்ரிக்கன் சிவட்ஸ் மாதிரி தான் சின்னதாக இருந்துச்சு. போக போக அதுகளோட லெக்ஸ் லாங் ஆகிட்டே போய் அதோட ஜாஸும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இப்போ இருக்கிற ஹைனாஸ் மாதிரி ஆயிடுச்சு. 15 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி அதுக்கு 2 டைப்பாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று போன் க்ரஷிங், ஸ்ட்ராங்காக போன் க்ரஷிங் ஹைனாஸ். இன்னொன்று குட்டியாக டாக் லைக் ஹைனாஸ். யுரேஷியாவில் கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால டாக் லைக் ஹைனாஸால் அதை சர்வை பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கு. கிளைமேட் சேஞ்சால் போன் க்ரஷிங் ஹைனாஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஆகலை. உலகத்தில் 4 டைப்ஸ் ஆஃப் ஹைனாஸ் இருக்குது. அதில் 3 போன் க்ரஷிங் ஹைனாஸ், ஸ்பாட்டட் ஹைனாஸ், ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ், அப்புறமேலு ப்ரௌன் ஹைனாஸ். மிச்சம் ஒன்று இருக்கிறது, அதாவது டாக் லெக் ஹைனாஸில் அதோட பேர் ஆர்ட் உல்ஃப். மோஸ்டாக ஹைனாஸ் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் அப்புறமேலு ஏஷியன் கான்டினென்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் லியோ படத்தில் ரீசண்டாக வந்த படத்தில் ஸ்பாட்டட் ஹைனாஸ் காமிச்சிட்டாங்க. மோஸ்டாக ஹைனாஸில் ஃபீமேலோட மேல் தான் பெருசாக இருக்கும். ஆனால் ஸ்பாட்டட் ஹைனாஸில் மட்டும் மேல் சின்னதாக ஃபீமேல் பெருசாக இருக்கும். ஹைனாஸ் மோஸ்ட்டாக ஒரு பேக்காக தான் இருக்கும். ஒரு பேக்கில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹைனாஸ் கூட இருக்கும். மற்ற அனிமல்ஸ் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இந்த மீதி 3 செத்த மாதிரி நடித்து தப்பிச்சிரும். ஆனால் ஸ்பாட்டட் ஹைனாஸ் அதை ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணும். ஹைனாவோட சவுண்டை பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ஸ்பாட்டட் ஹைனாஸ் தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் சவுண்டை போடும். அதாவது சிரிக்கிற மாதிரி, அப்புறமேலு ஊளை விடுற மாதிரி, அப்புறமேலு குலைக்கிற மாதிரி. ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ் தான் இருக்கிறதுலையே சைலண்ட். மோஸ்டாக ப்ரௌன் ஹைனாஸும் ஸ்ட்ரைப்டு ஹைனாஸும் ஸ்கேவெஞ்சர்ஸ். அதாவது இன்னொரு விலங்கு மீதி வச்சுட்டு போன சாப்பாடை அதுக்கு போய் சாப்பிடும். சில டைம்ஸ் அது ஹண்டிங்கும் போகும். ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ் சில டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடும். ஸ்பாட்டட் ஹைனாஸ் அதுகளே வேட்டையாடி அதுகளே சாப்பிடும். சில சமயம் தான் ஏதாவது வேட்டையாட கிடைக்கலன்னா அதுக்கு போய் மீதி வச்சிடலாம், அதுக சாப்பிடும். ஆர்ட் உல்ஃப் ஹைனாஸ் இன்செக்ட்ஸ் தான் சாப்பிடும். ஹைனாஸ்லாம் நாக்டர்னல் அனிமல்ஸ். அதுக்கு நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். லைனை வேட்டையாடுறது ஒரு சில அனிமல்ஸ் தான். அதில் இந்த ஹைனாவும் ஒன்று. ஹைனாஸ்க்கு மெமரி பவர் அதிகம். அதுவும் ஸ்பாட்டட் ஹைனாஸ்க்கு கவுண்ட் பண்ண தெரியுமா. ஹைனாஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ். இந்த உலகத்திலேயே ரொம்ப நாள் வாழ்ந்த ஹைனா அது ஒரு ஸ்பாட்டட் ஹைனா. அது 41 இயர்ஸ் உயிர் வாழ்ந்திருக்கு. ஹைனாவோட பைட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். அதுகளோட பைட் ஃபோர்ஸ் 1100 PSI. அது டைகர், லயனோட பைட் ஃபோர்ஸ் தான் அதிகம். உங்களுக்கு நான் சொன்ன ஃபேக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.